Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஆக்சுவலாக இன்னைக்கு பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும்னு தான் சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்னைக்கு நிஃப்டி 155 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகின டைமில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆன அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் செஷன் வந்து முடிகிற டைமில் சென்செக்ஸ் 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் போச்சு. மோர் ஓவர் அட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு மணிக்கு வந்து நிஃப்டி 155 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் வந்து 500 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 523 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 175 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 296 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1 hour 24 minutes அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 11.1 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெபிசிட் டார்கெட் வந்து 4.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்டிசிஜி அது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh to 1.25 lakh crore 1.25 lakh ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்டிசிஜினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 10%லேருந்து 12.5% ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதான் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே சொன்னது. நீங்கள் வந்து ஹைக் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை, அதை குறைக்கட்டாலும் பிரச்சனை இல்லை, ஹைக் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நியர்லி 2.5% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிசிஜி பார்த்தீங்கன்னா 20% வந்து செர்டைன் ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கு வந்து வச்சிருக்காங்க. எஸ்டிடிடி பார்த்தீங்கன்னா 0.02%லேருந்து 0.01% ஆட்டு ஃபியூச்சர்ஸுக்கு குறைச்சிருக்காங்க. அதே ஆப்ஷனுக்கு 0.1%லேருந்து 0.06% ஆட்டு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து 50,000லேருந்து 75,000 ஆட்டு குறைச்சிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் 3 லட்சம் வரைக்கும் இது இருந்துச்சுன்னா, அதாவது 3 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணீங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 to 7 lakhsக்கு வந்து 5% டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 7 to 10 lakhsக்கு வந்து 10% டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 10 to 12 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 12 to 15 lakhsக்கு வந்து 20% டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 15 lakhக்கு மேலே இருந்துச்சுன்னா 30% இது டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஆர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் லேபுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமாட்டு எதிர்பார்த்தது இந்த கோல்டு சில்வருக்கான இம்போர்ட் டேக்ஸ், அதாவது இம்போர்ட் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க, இறக்குமதி சுங்கவரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா 15% to 6% ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. பிளாட்டினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.4% ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம பட்ஜெட்டில். ஸோ அது வந்து கிடச்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 5% ஆட்டு குறைப்பாங்க, 15 to 5% ஆட்டு குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ 15 to 6% ஆட்டு குறைச்சிருக்காங்க. மோர் ஆர் இது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நியூஸ். கோல்டு பிரைஸ் வந்து கீழே வர சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான அப்டேட். நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் இந்த சார்ஜஸ் அது சம்பந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டாக்ஸை 15% ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல் டேக்ஸ்னா என்னதுன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, வெஞ்சூர் கேபிட்டல் மூலமாட்டும் அப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட தாண்டி வந்துச்சுன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். அதை தான் ஏஞ்சல் டேக்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ இப்போ அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டேக்ஸை வந்து 40%லேருந்து 35% ஆட்டு குறைச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் கார்பரேட் டேக்ஸ். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் கார்பரேட் கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் புதுசாட்டு வேலையில் சேர யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாட்டு 30 lakhs யங்ஸ்டர்ஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தொழில் திறன் மேம்பாடு அதுக்கு வந்து 1.48 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா 1.51 lakh crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. முந்தின வருஷத்தில் வந்து 1.25 lakh crore ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 26,000 கோடி எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் 10 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் லோனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து 15,000 crores, பீகாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000 crores வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் ஆட்டு எனக்கு கிடைச்ச நியூஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இனி எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 5% மேலே போயிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா கேவி சுப்பிரமணியனை வந்து
ஃபெடரல் பேங்கோட MD and CEO அப்பாயிண்ட் பண்ணதுக்கு RBI வந்து அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஷாம் சீனிவாசனோட டென்யூர் வந்து செப்டம்பர் 22 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செப்டம்பர் 23 அடுத்த 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வெங்கட் சுப்ரமணியம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெடரல் பேங்கோட MD and CEO இருப்பாங்க. ஸோ அந்த அப்ரூவல் வந்த உடனே இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 5% மேலே போச்சு மேலே. ஸோ 203 ரூபா, அதாவது 200 தாண்டி 203 ரூபா வரைக்கும் வந்துச்சு இன்னைக்கு ஒரு ஹை ப்ரைஸ் ஆட்டு. மோரோராட்டு ஃபெடரல் பேங்க் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியுமான சான்சஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 150 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஃபெடரல் பேங்க். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஃபெடரல் பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே போச்சு. 489 வரைக்கும் வந்துச்சு ஒரு ஆல் டைம் ஹை ஆட்டு. 489 தாண்டிச்சு. ஸோ 490 கிட்ட இன்னும் வரல. ஸோ ஒரு 489 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் 5% ஏற்றிருக்காங்க. சென்செக்ஸை 1200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கீழே போகல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா ஐடிசி சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாட்டு நம்ம பொறுமையாக இருந்தோம் இதை வாங்கி வச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஐடிசி. ஸோ இப்போதைக்கு ஐடிசிக்குள்ளே என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தங்கமயில் வந்து 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. சென்கோ கோல்டு வந்து 9% மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸும் ஒரு 2% கிட்ட பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி டைட்டன் பார்த்தீங்கன்னா 6% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அப்டேட் வந்து இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அப்டேட் தான். கோல்டு சில்வருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட் கஸ்டம் டியூட்டியை வந்து 15% 6% கம்மி பண்ணது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ இனி கோல்டு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஷேர்லாம் ஏற்றிருக்காங்க. ஆனால் மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் இது எல்லாமே கோல்டு அகேன்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மணப்புரம் வந்து 2% மேலே டவுனில் இருக்குது. முத்தூட் வந்து 1.5% மேலே டவுனில் இருக்குது. மோரோராட்டு இந்த பேஸ் செக்டர் எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஸோ கோல்டு பேஸ்டு சேல் பண்ணுற கம்பெனி ஷேர்லாம் மேலே போயிருக்கு. இந்த கோல்டுக்கு அகேன்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஷேர் இது நிறைய பேர் கன்சிடர் பண்ணிட்டு வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 6% மேலே போயிருக்கு. 2251 அந்த ரேஞ்சில் டச் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏஞ்சல் ஒன் ஷேர். ஸோ இன்னைக்கு அந்த LTCG அதை இன்க்ரீஸ் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்கரேஜ் ஷேர் எல்லாமே கீழே விழுந்து ஆனால் இப்போ 6% ஏற்றிருக்காங்க மோரோராட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு வந்து 6% ஏற்றிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அந்த ஷேரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டாக ஆக்சுவலாக அந்த RVNL, பெல்லு, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா PSU டிஃபென்ஸ் மோரோராட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கும் மேலே போகல. PSU பேஸ்டு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கும் சரி, ரயில்வே ஸ்டாக் எதுவுமே மேலே போகல. ஸோ மோரோராட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது 11.11 lakh crore ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது அன்சேஞ்சாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே போகாமல் இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் திரும்பி இருக்குது. மோரோராட்டி PSU செக்டார் டிஃபென்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 to 1% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டாக்கும் வந்து 5%, RVNL பார்த்தீங்கன்னா 5% நெகட்டிவ்ல இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒருவேளை ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த RVNL எல்லாம். அதே மாதிரி BL, பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் லிமிடெட் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 3% மேலே அடிச்சிருக்காங்க. மோரோராட்டு PSU செக்டார் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா அடிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. ஆக்சுவலாக சுஸ்லான் எனர்ஜி 5% மேலே ரேலியாக இருந்துச்சு. 57.83 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் போயிடுச்சு. ஸோ சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். 302 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டரில் பார்க்கும்போது முந்தின குவார்டரில் 254 கோடி பண்ணியிருந்தாங்க. மோரோராட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2016 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 370 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 199 கோடியாக இருந்துச்சு. மோரோராட் 86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 18.4% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 14.8% இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்த குவார்டரில் மேஜர் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த Q1 டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸில் அவங்களோட எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 274 மெகாவாட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த குவார்டரில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 7 இயர்ஸில் ஹையஸ்ட் எபிட்டா டெலிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களோட ஆர்டர் புக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குவார்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட 29 இயர்ஸில் இதான் ஹையஸ்ட் ஆர்டர் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3.8 GW இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெட் கேஷ் பொசிஷன் வந்து 1197 கோடியாக இருக்குது இந்த குவார்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன், சுஸ்லான் குரூப்போட வைஸ் சேர்மன் கிரீஷ் தாண்டி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த லார்ஜஸ்ட் எவர் ஆர்டர் புக் 3.8 GW வந்து கம்பெனிக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 5% மேலே ஏற்றிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்ததுனால 5% ஏற்றிருந்தாங்க. 57.83 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு சுஸ்லான் எனர்ஜிக்குள்ளே நான் என்ட்ரி ஆக மாட்டேன். நீங்கள் என்ட்ரி கொடுக்குறது அது உங்களோட ஓன் ஒப்பீனியன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் டிஎல்எம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ அந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 98% இன்க்ரீஸ் ஆகி இயர் பேஸில் 10.5 கோடி பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்ட்டரில் 12.6 க்ரோஸ் பண்ணியிருந்தாங்க. மோர் ஆர் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு, இயர் பேஸில் மேலே போயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 257 கோடி பண்ணியிருக்காங்க, 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 19.9 க்ரோஸாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 7.7% இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேம் குவார்ட்டர் லாஸில் 9.2% இருந்துருக்கு. மோராட்டி இவங்க போர்ட்ஃபோலியோவில் 4 நியூ குளோபல் கிளைண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து குளோபல் டிஃபென்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், மெட்டெக், இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. இதில் செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட் 79.6% க்ரோத் காமிச்சிருக்கு. 78.1% வந்து 79.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81.6% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுனதுனாலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெட்டெக் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16.1% க்ரோத் காமிச்சிருக்கு இந்த பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களோட பிஸ்னஸில் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டு, ப்ரிசிஷன் மிஷின் ரெவன்யூஸு, கேட்டகரைஸ்டு அந்த செக்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு 0.8% அக்கௌண்டட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்எல்எம்மோட அதாவது சைன் டிஎல்எம்மோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. டிமாண்ட் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் பிஸ்னஸ் பார்க்கும்போது 42% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரைமரிலி அவங்களோட டிஃபென்ஸ் செக்டார் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட டொமஸ்டிக் பிஸ்னஸில். இது மோரராட்டு பார்த்தீங்கன்னா சைன் டிஎல்எம் பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி Q1 ரிசல்ட்ஸ் ஆகஸ்ட் 5 அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஒரு இந்தியன் சிஇஓ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனியோட சிஇஓ வந்து ஹைபேடு சேலரி வாங்கினது அது HCL டெக்னாலஜிஸோட விஜயகுமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 84.16 க்ரோஸ் வந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆயில் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரில ஒரு ஆஃப் ஷோர் பிளாக் வந்து ட்ரில்லிங் பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து நார்வர்ஜின் ஃபேம் அந்த கம்பெனி கூட, அதாவது நார்வே பேஸ்டு கம்பெனி கூட வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நார்வே பேஸ்டு டால்ஃபின் ட்ரில்லிங் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த கான்ட்ராக்ட் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரில ஆஃப் ஷோர் பிளாக் வந்து இவங்க ட்ரில்லிங் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆயில் இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலில் வந்து அப்டேட். இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜி பேஸ்டு மொபிலிட்டி பஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. மோரோராட்டி இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் வந்து இந்தியன் நேவிக்கு வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இவங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பவர் செக்டார் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் மேலே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த டாடா பவர்லாம் பார்த்தீங்கன்னா 2% மேலே இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ மோர் ஆர்ட்டு டேரக்டாக தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு யூனியன் பட்ஜெட்டில். அது இந்த NTPC பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், இந்த கம்பெனிஸில் தான் பார்த்தீங்கன்னா டேரக்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு JV ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டேரக்டாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் இந்த கம்பெனியில். இவங்க வந்து இந்த அல்ட்ரா கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஒரு 800 மெகாவாட் உள்ள அல்ட்ரா கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இவங்க 2 பேருமே JV ஃபார்ம் பண்ணி பார்ட்னர்ஷிப் பேசிஸில் செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AUSC டெக்னாலஜியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி 800 மெகாவாட் உள்ள அல்ட்ரா கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இவங்க செட்டப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த NTPC பெல் கம்பெனியை பேஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா பெல் கம்பெனியும் சரி NTPCயும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. மோரராட்டி NTPC அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் இருந்து பெல் கம்பெனி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. மோரராட்டு பவர் செக்டாரில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து மேலே போகலாம். ஆனால் அந்த 2 PSU செக்டாரும் மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் பெரிய அளவில் ஏறின ரேஞ்சிலேருந்து அப்புறம் இறங்கிட்டாங்க. மோரராட்டி இது வந்து பெல் கம்பெனி NTPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 o'clock அப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்டில் திரும்பிடுச்சு. மார்னிங் வரைக்கும் பாசிட்டிவாக இருந்த போர்ட்ஃபோலியோ இப்போ 1 o'clock அப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்டில் திரும்பி இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பட்ஜெட்டில் ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன், அது குறித்தான உங்களுக்கு அப்டேட் இருக்குனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது குறித்தான டீட்டெயில்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.